வந்து என்னாச்சுன்னு தெரியல, delete ஆயிடுச்சு. சரி நம்ம இந்த வீடு கட்டுறதுலேருந்து இதோட ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ இதோட கிராஃபிக்ஸை பற்றி சொல்லணும்னா தாறு மாறான கிராஃபிக்ஸு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கானுங்க. பட்டு இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் கைஸ். சரியா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன்லாம் கட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு இதை பற்றி ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு இதில். அப்புறம் ஃபர்னஸ் கட்டினேன். சரி இந்த ஃபர்னஸ் வச்சு என்ன பண்ணலான்னா சார்கோல் இருக்குல்ல, சார்கோல் வந்து மேக்ஸிமம் நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். இது கிராஃப்ட் பண்ண சார்கோல் வேணும். நான் கிராஃப்ட் பண்ணால் என்னடா அதுக்குள்ளே கிராஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றே ஒன்று தான் அங்கே கிராஃப்ட் ஆயிருக்கு. அப்புறம் மேக்ஸில் போட்டு கிராஃப்ட் பண்ண விட்டேன். அப்புறம் வந்து இந்த கிராஃப்டிங் இருக்குல்ல, இதை வந்து எப்படி பார்க்கறது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா எவ்வளோ கிராஃப்ட் ஆகுதுன்னு தெரியுது இல்லை எவ்வளோ நேரம் ஆகணும். அப்போ அந்த கிராஃப்டிங் மேலே தொட்டோன்னே எனக்கு வந்து காட்டுது இன்னும் 11 செகண்டில் உங்களுக்கு வந்து கிராஃப்ட் ஆயிரும் அப்படின்னு. சரி அப்போ இப்படி தான் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்துட்டு நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். சார்கோல் கிராஃப்ட் பண்ணி எனக்கு சார்கோல் முடிஞ்சிருச்சு. சரி அவ்வளோதான் சார்கோல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் காப்பர் இங்கட்டுக்கு போனேன். காப்பர் இங்கட்டில் பார்த்தா சார்கோல் இல்லைன்னு காட்டுது. என்னோட சார்கோலே காணும், இப்போதான்டா கிராஃப்ட் பண்ணும். அப்புறம் பார்த்தா ரிசீவ் ஆள் இருக்கு பாருங்க, அந்த ரிசீவ் ஆள் கொடுத்தோடனே தான் நம்மளுக்கு வந்து கிராஃப்ட் பண்ண முடியுது. அப்புறம் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி விட்டேன் நான். காப்பர் இங்கட் ரெடியாக 2 நிமிஷம் மேலே ஆகுமா. ஸோ நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா 2 நிமிஷம் கழிச்சு தான் கேஸ் வரணும். ஆனால் இந்த பாருங்க நான் இங்கே கீழே போயிட்டு கொஞ்சம் லூட் அடிக்கலான்னு இருக்கேன். இது மேப்பே நம்ம அப்புறமா சுற்றி பார்க்கணும். இது வெட்டு, என்னடா வெட்ட மாட்டான், வெட்டுறா சீக்கிரம் வெட்டுறான். அவ்வளோதான் கேஸ், வெட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன இவ்வளோண்டு தான் லாகு கிடைக்குது. சரி நம்ம போய் காப்பர் இங்கட்டு கொஞ்சம் அடிப்போம் கைஸ். அதான் கைஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுது. அதுக்கடுத்து நம்ம காப்பரில் ஒரு ஆக்ஸ் எல்லாம் ஒன்று செய்யணும், அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் கைஸ் இருக்கும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம் எல்லாத்தையும். சரி கைஸ், இப்போ நம்மளுக்கு இந்த காப்பர் இங்கட்லாம் வந்து கம்மியாக கிடைக்கிது. அதுக்கு பதிலாக கிராவல்னு ஒரு ஐட்டம் கிடைக்குது பாருங்க நிறைய. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இங்கே மழை இருக்கு கைஸ், கோகனட் ட்ரீ கைஸ். பரவாயில்லடா, இங்கே தாண்டா ஒழுங்கா தமிழில் இருக்கிற மாதிரி பனானா ட்ரீ கோகனட் ட்ரீலாம் வளர்த்து வச்சிருக்கீங்க. பரவாயில்லையே, கோகனட் கூட அதில் நம்மளுக்கு கிடைக்குது கைஸ். ஓ இது போட்டால் நம்மளுக்கு வந்து இது ஆகும்னு நினைக்கிறேன். என்னமோ பண்ண சொல்லுது, என்ன லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ண சொல்லுது. ஸ்வைப் பண்ணியாச்சு. அது மேலே பொறுத்தது லோடு காட்டுது பாருங்களேன். அப்போ இதுல வெயிட் இருக்கா என்ன? வெயிட்னு இதில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஐயோ எனக்கு வேற தெரியலையே கைஸ். இதில்